மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் கட்சிகள் அதிமுகவுடன் கைகோர்க்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நிராகரித்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? நிராகரிக்கவில்லை. அவர் அதிமுகவினுடைய தவகனுடைய தலைமையில் நீங்க அணி சேரலாம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டது என்ன? அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் திமுக வீழ்த்த வேண்டும் சொல்லியிருக்காரு. அது என்னை பொறுத்தளவுல கரெக்டான கருத்து, ஓகேயான கருத்து தான். அது தவறே கிடையாது என்று நான் கருதுகிறேன். அப்போ அடுத்ததாக விஜய் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், அப்படி நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னவென்றால், தாவேகாவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க சேர வேண்டும் தான். அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட நாம் கேட்டு பார்க்கணும். அவர் அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்தோடு இருந்தார் என்றால், தாராளமாக அவர் தாவேகாவினுடைய தலைமையில் போய் சேர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவருடைய நோக்கம் இதுதானே. திமுகவை வீழ்த்தணும் என்ற நோக்கம் இருக்கும்போது, அவர் இந்த ஒரு படி இறங்கி அவர் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு தாராளமாக இந்த காரியத்தை செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன்.